வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நோ வே அவுட் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஆல்ரெடி அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் தந்தி ஒன்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த படத்துல ரமேஷ் பிசரோடி, பேசில் ஜோசப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கோவிட் டைம்ல பினான்சியல் ஸ்ட்ரகிள்னால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல ஆக்சுவலா ரமேஷோட கதையை தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் தன்னோட மனைவியோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவரோட நண்பர் தான் பேசில் ஜோசப். பேசில் ஜோசப் இவருக்கு ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் கொண்டு வருவாரு. அதாவது 90 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 3 மடங்கு லாபம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லாஜிஸ்டிக் பிசினஸ். இவரும் தான் கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு தான் வீடு அடமானம் வச்சு தான் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. கோவிடோட லாக்டவுன் அப்படின்றது அந்த பிசினஸை பெரிய லெவல்ல படுக்க வச்சிருது அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பினான்சியல் ப்ராப்ளத்துக்கு உள்ளாகிறாரு. ஸோ அதனால வேற வழியே இல்லாம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தென் சூசைட் பண்ணாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த கோவிட் டைம்ல பினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதாவது செக்யூர்டான ஒரு ஜாப்ல இருக்கிறவங்களை தவிர மற்ற எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயும் சொந்த பிசினஸ் பண்றவங்க கட்டாயமா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண ஒரு நபரோட கதையை இவங்க படமாக்குனது அப்படின்றது கண்டிப்பா பாராட்டுக்குரிய விஷயம். அதுலயும் ரொம்பவே நிறைய விஷயங்கள் யதார்த்தமா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அகலக்கால் வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது கால்குலேட்டடா சில ரிஸ்க் எடுக்கலாம், பட் அதிக லாபம் வருது அப்படின்றதுக்காக அகலக்கால் வச்சா என்ன மாதிரியான டேஞ்சர் சேரும் அப்படின்றத சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வழியா இதுல காட்டியிருப்பாங்க. ஆல்சோ ரமேஷோட கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த டைலமாவை காட்டுறதா இருக்கட்டும், அண்ட் எதுக்காக அவர் இப்படி ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாருங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துக்கலாம். அண்ட் முழுக்க ஃபோன் கால மையமா வச்சே இந்த கதையை நகர்த்திருப்பாங்க. அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் இருந்துச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்துல அந்த சர்வைவல் போர்ஷன் இருக்கும்ல, அதாவது சூசைட்ல இருந்து இவர் தப்பிப்பாரா இல்ல மாட்டிப்பாரா அப்படின்ற அந்த விஷயத்த படமாக்குனது அப்படின்றது ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ஒரு விதமான டென்ஷன் பில்ட் ஆகும். பட் அதே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு காட்டும் போது அந்த டென்ஷனும் போயிடும். அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரியான காட்சி அமைப்புகளுமே இல்லை. ஜஸ்ட் அவர் அந்த ஒத்த காலில் நிக்கிறது அப்படின்றத மட்டுமே ரொம்ப நேரமா காட்டிட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே எடுத்திருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல ஆனஸ்டா சொல்லணும்னா அவருக்கு என்ன ஆனா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே வந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தை இவங்க பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்ல படமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்வேன். பட் ஸ்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.